ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பாப் களிமண்ணுடன் விளையாடுகிறான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? பாப் பிளேஸ் வித் கிளே. பாப் பிளேஸ் வித் கிளே. பிளேஸ் அப்படின்னா விளையாடுறது. செகண்ட் ஒன், பூனைக்கு நகங்கள் உள்ளன. இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? The cat has claws. The cat has claws. claws அப்படின்னா நகங்கள். தேர்ட் ஒன், பறவைகள் உயரமாகவும் தாழ்வாகவும் பறக்க முடியும். Birds can fly high and low. high அப்படின்னா உயரமாக, low அப்படின்னா தாழ்வாக. நெக்ஸ்ட் ஒன், தரை அழுக்காக உள்ளது. The floor is dirty. The floor is dirty. dirty அப்படின்னா அழுக்காக உள்ளது. தோட்டத்தில் நிறைய பூக்கள் உள்ளன. There are a lot of flowers in the garden. There are a lot of flowers in the garden. lot அப்படின்னா நிறையா, கார்டன் அப்படின்னா தோட்டம். நெக்ஸ்ட் ஒன், வகுப்பறையில் ஒரு பூகோளம் உள்ளது. We have a globe in the classroom. We have a globe in the classroom. globe அப்படின்னா பூகோளம். இந்த கண்ணாடி ஜன்னல் உடைந்துள்ளது. This glass window is broken. This glass window is broken. glass window அப்படின்னா கண்ணாடி ஜன்னல், broken அப்படின்னா உடைந்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன், காகம் கூட்டில் உள்ளது. The crow is in the nest. The crow is in the nest. nest அப்படின்னா கூடு. நெக்ஸ்ட் ஒன், குழந்தை தவள ஆரம்பித்தது. The baby began to crawl. The baby began to crawl. crawl அப்படின்னா தவழ்றது. began அப்படின்னா ஆரம்பித்தது. அவரால் ஒரு படத்தை ட்ரேஸ் செய்ய முடியும். He can trace a picture. He can trace a picture. trace அப்படின்னா அச்செடுக்கிறது. picture அப்படின்னா படம். நெக்ஸ்ட் ஒன், கிம்மிற்கு புதிய ஆடை கிடைத்தது. Kim got a new dress. Kim got a new dress. got அப்படின்னா கிடைத்தது. நெக்ஸ்ட் ஒன், அவளால் வரையவும் வண்ணம் தீட்டவும் முடியும். She can draw and color. She can draw and color. can அப்படின்னா முடியும். நாங்கள் புல் மீது அமர்ந்தோம். We sat on the grass. We sat on the grass. sat அப்படின்னா அமர்ந்தோம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் ஸ்லைடில் விளையாடுகிறோம். We are playing on the slide. We are playing on the slide. playing அப்படின்னா விளையாடுறது. நெக்ஸ்ட் ஒன், அவள் படுக்கையில் தூங்குகிறாள். She sleeps on the bed. She sleeps on the bed. sleeps அப்படின்னா தூங்குறது. நெக்ஸ்ட் ஒன், டாம் உயரமாகவும் மற்றும் மெல்லிதாகவும் இருக்கிறார். Tom is tall and thin. Tom is tall and thin. tall அப்படின்னா உயரமாக. ஆனி இளஞ்சிவப்பு நிற பாவாடை அணிந்துள்ளார். Annie is wearing a pink skirt. Annie is wearing a pink skirt. wearing அப்படின்னா அணிந்திருக்கிறது. அவள் தன் கடையில் பூ விற்கிறாள். She sells flowers in her stall. She sells flowers in her stall. sells அப்படின்னா விற்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் சாலையில் சறுக்குகிறார்கள். They skate on the road. They skate on the road. skate அப்படின்னா சறுக்குறது. சிலந்திகளுக்கு 8 கால்கள் உள்ளன. Spiders have 8 legs. Spiders have 8 legs. have அப்படின்னா உள்ளது அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின். எறும்பு ஊர்ந்து செல்கிறது.
இது எப்படி இங்கிலீஷில் சொல்வோன்னு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.